வரதுகிட்டே அப்பா இந்த வருஷம் நீ எப்படியா பாஸ் பண்ணி சங்கப்ப எடுத்துக்கோ. சரிப்பா, நான் உரு போற விஷ்ணு சகஸ்திராமத்தை நீ உருப்புறத்துக்காக தத்தம் பண்ணி விடுறேன். போய்ப்பா. என்னடா அது கருப்பா இருக்க? அம்மா இடிச்சாலே அது. ஏற்கனவே அழகு போய் தொடச்சிட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வா. புத்தகத்தை எடுத்துட்டு வா. போடு. சொல்லு, இந்தியாவின் தலைநகரம் எது? இந்தியாவின் தலைநகரம் எது? எதுப்பா? எது? ஜவா ஜவா டெல்லி. டெல்லி சொல்லு. டெல்லி சொல்லு. டெல்லி. இந்தியாவின் தலைநகரம் சொல்லி சொல்லு. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. ஜவாங்க. டெல்லி எது? தெரியலப்பா. ஐயோ, டெல்லி இந்தியாவின் தலைநகரம். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. படிச்சுட்டியா? படிச்சுட்டோம்பா. நன்ன ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. கரெக்டா சொல்லணும். தாஜ்மஹாலை கட்டியது யார்? தாஜ்மஹாலை கட்டியது யார்? கொத்தனார். உங்க நாத்தனார். கையை நீட்டான். கையை நீட்டான். ஞாபகம் இருக்கா? தத்து புத்துட்டு உணரப்படாது. கரெக்டா பதில் சொல்லணும். சொல்லு. முதலில் டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? பெல். பெல். என்ன பெல்? காலிங் பெல். யார்? கிரஹாம் பெல். கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடித்தது யார்? கிரஹாம் பெல். கிரஹாம் பெல். 10 மணி ஆகுது. மத்தியானம் சாப்பாடு வரைக்கும் நின்றுட்டே இருக்கணும். சொல்லு. சொல்லு. டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். ஹலோ, டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். டெலிபோனை கண்டுபிடிச்சது கிரஹாம் பெல். அணுகுண்டுவை பற்றிய விவரங்கள். உலகத்தில் முதலில் அணுகுண்டு போடப்பட்ட இடம் ஹிரோஷிமா நாகசாகி. ஹிரோஷிமா நாகசாகி. The Leaning Tower of Pisa is one of the wonders of the world. The Leaning Tower of Pisa is... என்ன பண்ணிக்கிறா? 4 நாள்ல பரிசு வருது. நான் படிச்சுட்டு இருக்க. டிஸ்டர்ப் பண்ணாத. நேக்கா ரொம்ப பயமா இருக்கு. பயமா கீதா? இத்த ஊத்திக சும்மா ஜிவ்வுன்னு ஏறிக்கும். என்னடா அது? தாண்டா ஜிஞ்சர். அப்படின்னா ராக்கெட். இத்த ஊத்திக ஊறுகாய நக்கிக்க படிப்பு தானா வருண்டா. இவ்வளவு விசேஷம் இருக்கு அதுல. எனக்கு கொஞ்சம் கூட. கொஞ்சம் குடிங்க. நீ ஏறிடு, அது பெட்டர். பவானே, என்ன நல்லா ஜிவ்வுன்னு ஏற்றி விட்டுரும். நல்லா வேண்டிக்கிட்டியோ?
என்ன வாயில ஊத்துற? என்னமோ ஜிஞ்சராப்பா, இது குடிச்சா நல்லா படிப்பெல்லாம் வருமா? சாரம் என்ன? ஏண்டா பாபி, நீ கெட்டு போறதுனால ஏண்டா என் குழந்தைய வேற கெடுக்கிற? இவன் குழந்தையா? நான் குட்டா அவன் குடிக்கணுமா? மாட்டேன். இந்த காட்சியை பார்க்கறது வேண்டாம், நாங்க ஏங்கிட்டு இருக்கிறோம். மாமா அடிச்சதான் அடிச்சீங்க, ஒரு கட்டை எடுத்து அவன் மண்டையில ஓங்கி அடிக்கல, அங்கதான் அவன் உயிரே இருக்கு. கரெக்டா சொல்லியா? கேட்டுக்கோ. உனக்கு எனக்கு இத்தோட பந்தா விட்டு போச்சியா? இப்ப விட்டு விட்டு ஓடி போடா. அண்ணே தங்கச்சி, உன்னை விட்டு இப்படியா போறேங்கிற வருத்தம் தாமா என்னோட விட்டு விட்டு உடம்ப தடுக்குது தடுக்குது தடுக்குது. அப்படியெல்லாம் உன் வாயால சொல்லாத என்ன? ஐயா ரகோத்தமா, பாத்தியா தங்கச்சியோட பாசத்தை பாத்தியா? இதுதான் ரத்த பாசம். தங்கச்சி, உனக்காக ரகோத்தமனை நான் மன்னிக்கிறேமா, கவலைப்படாத. வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அதுக்கு சொல்லல என்ன, போறதுதான் போற, பக்கத்துல எங்கேயும் போகாத. பஞ்சாப் பீகார்னு எங்கேயாவது போயிட. அடிப்பாவி தங்கச்சி, உன்னை கேட்டுருவேன். நரசிம்மாச்சாரி, என்ன பேட்டான அச்சால வெளியாவன கீழ்த்துறேன். பெரிய வாச்சிட்டமா பார்த்து மரியாதை இல்லாம பேசுறேன். மாட்டி கொம்புடா. வரதுகுட்டி, இது உங்க தாத்தாவோட பேனா. இதுலதான் நான் பரீட்சை எழுதினேன். நிச்சயமா நீ ஜெயிச்சிருவேன். எங்க சொல்லு வரிசையா? இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் விசாகப்பட்டினம். ரேடியத்தை கண்டுபிடித்தது மேடம் கியூரி. இந்தியாவில் ராக்கெட் தளம் இருக்கும் இடம் ஸ்ரீஹரிகோட்டா. வெரி குட் ராக்கண்ணா, வெரி குட். வா வா வா, பெருமாள் சேவிச்சு. வரது, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், பிரசாதம் எடுத்துக்கோ. லீனிங் டவர் ஆஃப் பீஸா இட்டாலியில் உள்ளது. வரதுகுட்டி, அவனுக்கு தான் சாப்பிட்டேன். பரீட்சை எழுதும் போது பாத்ரூம் வந்துட போறதுடா. 2 இட்லி 1 டம்ளர் காப்பி தான் கொடுத்தேன். பொறுப்படுங்க. வர வர வரதுகுட்டி, இந்த பால் பாயசம் சாப்பிடு. இன்னும் விசேஷம் ஒண்ணு இல்ல. இந்த வருஷம் நீ பரீட்சை நல்லா எழுதி பாஸ் பண்ணிட்டா உங்க அப்பா உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. கூடவே உன் கல்யாணத்தையும் முடிச்சு விடுவேன். அவனுக்கு சீக்கிரம் தாத்தா வாங்கணும்னு ஆகடா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா, உங்களை தாத்தா ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஜெயந்தி, இங்க வா. போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிறா. என்ன வருது? நான் போறேன். மண்டுகம் போட்டு வரேன்னு சொல்லு. வயசாகிறத தவிர ஒரு இடம் தெரியல. சகுனம் பாருண்டி. என்ன சகுனமோ, நீங்க என்ன சீமைக்கா பிள்ளை அனுப்புறேன்? பைட்டுக்காரி, சாவப்போர்வா இருந்தாலும் சகுனம் பார்த்துட்டு தான் போகணும். வாடா போலாம்.